அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A தேர்விற்காக படிக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் எது எது. ஸோ அதை ப்ரியாரிட்டி வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த பாடங்களுக்கு லோ லெவல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த பாடங்களுக்கு மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எந்த பாடங்களுக்கு ஹை லெவல் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது டோட்டலாக நம்ம பொது தமிழுக்கும் பார்க்க போகிறோம், தென் பொது அறிவுக்கும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பாடத்திட்டத்தில் ஸோ பொது அறிவு அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் நமக்கு 10 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த கலர், ஸோ ஒவ்வொரு இதுக்கும் கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது ரெட் கலர் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஹை லெவல் ப்ரியாரிட்டி. இந்த ரெட் கலரை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஹை லெவல் ப்ரியாரிட்டி, அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லோ கலர் அல்லது ஆரஞ்சு அந்த கலருக்கு நீங்கள் ஒரு மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி, தென் க்ரீன் கலராக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லோ லெவல், நீங்கள் லோ லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்தா போதும். ஓகே. ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த ஹை லெவல், மீடியம் அண்ட் லோ அப்படின்றத கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அதில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதே டயத்தில் அந்த சப்ஜெக்டினுடைய வாஸ்ட்னஸ், ஸோ அதாவது எவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்றது தான். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ இந்திய வரலாறு எடுத்துக்கிறோம், இல்லை பொது அறிவியல் எடுத்துக்கிறோம். இந்த பொது அறிவியல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி மொத்தம் 4 சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 சப்ஜெக்ட், அதாவது இதுலேயே 4 டிவிஷன் இருக்குது. இந்த 4 டிவிஷன்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது 5 to 7 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? பட் அதே இது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது ஒரு கண்டினியூட்டி தான். 1857 இருந்து நீங்கள் 1947 வரைக்கும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி தான். ஸோ இதுலேயும் அதே 7 கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த பாடம் எவ்வளோ பெரிய பாடமாக இருக்குது, ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, ஸோ எது படித்தா நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி வைஸாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே டயத்தில் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ, எந்தெந்த யூனிட்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணியும் இந்த ப்ரியாரிட்டைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் சார் அது எப்படி பொது அறிவியல் நீங்கள் லோ லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க வேணாம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 2 லெவல் அண்ட் குரூப் 1 லெவல் எக்ஸாம் பார்க்கும்போது இந்த ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே வராது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும்தான் பொது அறிவியலுக்கு படிக்கிற மாதிரி இருக்கும், அதுவே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் அந்த டாபிக் நீங்கள் படித்த கொஸ்டின் வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த படித்த இது என்ன இருக்கும், ஸோ யூஸ் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஸோ இதை இப்போ இது பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம், ஸோ எதுக்கு நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பொது அறிவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம், அதாவது லோ லெவல் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ அதே மாதிரி ஸோ விச் மீன்ஸ் அதே மாதிரி ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது சார் அப்போ படிக்கக்கூடாதா, இல்லை இந்த பாடங்களை படிக்க வேணாமா அப்படின்ற அந்த அர்த்தம் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஹை லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 தடவை 3 தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் அதிகமான டைம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே இது மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ அதை காட்டிலும் கம்மியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துக்கிறோம், ஒரு ஹை லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை நாச்சும் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அதே இது இந்திய புவியியல் அப்படின்னு பார்க்கும்போது அது மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். அப்போ மீடியம் லெவல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ படிக்கக்கூடாதுன்னு கிடையாது, ஸோ படிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் நாச்சும் படிக்கணும். இது 3 டைம் படிச்சிருக்கோம், இது 2 டைம்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அதே இது பொது அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது லோ லெவல் ப்ரியாரிட்டி, அப்போ படிக்க வேணாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு டைம் படித்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கிறணும். ஸோ அதை இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை இதை படிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்காக கொடுக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எது ஹை ப்ரியாரிட்டியோ ஸோ அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறணும் படிக்கிறத.
ஓகே, ஸோ அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஸோ என்னென்ன டாபிக் வந்து ஹை ப்ரியாரிட்டி லோ ப்ரியாரிட்டி கொடுக்குறது அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பொது தமிழ் அப்படின்றது வந்து அது வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, ஸோ போத் ஆர் டிசைடிங் ஒரு இது தான். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டை பொறுத்தளவுக்கு வந்து அதாவது மேக்ஸை பொறுத்தளவுக்கு லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ எல்லாருமே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ காம்படிஷன் அப்படின்றது எது அப்படின்னா, ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 75 கொஸ்டின்ஸ், அதாவது ஜிஎஸ். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து காம்படிஷன். ஓகே, அதை பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஹை ப்ரியாரிட்டி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொது தமிழும் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதாவது லாங்குவேஜ் பேப்பரும் எடுத்துக்கிறோம், தென் ப்ளஸ் ஜிஎஸ் பேப்பரும் எடுத்துக்கிறோம். ஸோ ஜிஎஸை பொறுத்தளவுக்கு வந்து 10 யூனிட். ஓகேங்களா, ஸோ பொது தமிழ் ஆல்வேஸ் வந்து நம்ம ஹை ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்க வேண்டும். ஓகேங்களா, ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கணும். தென் ஸோ இப்போ பார்த்துறீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி, ஸோ இதுவுமே வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ மொத்தம் வந்து 4 இது கொடுத்துருக்கேன். ஸோ பொது தமிழ் ஹை ப்ரியாரிட்டி, தென் திறனறிவு மற்றும் பொது புத்தி கூர்மை, ஸோ இது வந்து மேக்ஸ் வந்து இது ஹை ப்ரியாரிட்டி. தென் வந்து இந்திய அரசியல் அமைப்பு, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மோர் தென் 10 to 13 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டைம் குரூப் 4ல் கூட வந்து 13 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஆவரேஜாக வந்து 10 to 13 கொஸ்டின் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பிலேருந்து. ஸோ அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பாடம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதாவது யூனிட் 8ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த பாடம் தான். ஸோ இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நீங்கள் இந்த பொது தமிழ் அப்படின்றது வந்து நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னாலே ஸோ ஓரளவுக்கு வந்து எது கவர் ஆயிரும், இந்த யூனிட்டில் கவர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்து இந்த யூனிட் 8 பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நாட் ஓன்லி வந்து தமிழ் மட்டும் கிடையாது, ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம். ஸோ நீங்கள் வந்து ஐஎன்எம் வந்து பர்டிகுலராக வந்து இந்தியாவுக்குன்னு படிப்பீங்க. ஸோ இதில் வந்து இந்த யூனிட் 8ல் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் பேரலல் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை படிச்சிங்கனாலே போதும். ஓகேங்களா, ஸோ இதுவும் வந்து கவர் ஆயிரும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, ஸோ அதே டயத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ பாருங்கள், இந்த இது வந்து தமிழ் லாங்குவேஜை பொறுத்தளவுக்கு எல்லாருமே படிப்பாங்க. ஸோ மேக்ஸ் அதுவுமே ஓகே தான். ஸோ டோட்டலாக வந்து 125 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக பண்ணலாம். பட் ஆனால் அவங்களுக்கு காம்படிஷன், ரியல் காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, இந்த 75 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த டிசைடிங் உங்களோட ரிசல்ட்டை வந்து டிசைட் பண்ணக்கூடியதே எது அப்படின்னா இந்த 75 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்குது, ஒரு 100 டேஸ் இருக்குது. அப்போ அந்த 100 டேஸில் வந்து நம்ம எவ்வளோ இதை வந்து நம்ம பண்ண போகிறோம், எதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸோ இந்த டாபிக் எடுத்து இப்போது சொல்லிக்கிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அப்போ ஹை ப்ரியாரிட்டி டாபிக் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பொது தமிழ், அதே மாதிரி மேக்ஸு, ஸோ இந்தியன் பாலிட்டி, தென் யூனிட் 8, இந்த 4மே வந்து ஹை ப்ரியாரிட்டி. ஹை ப்ரியாரிட்டி மீன்ஸ் என்ன பண்ணணும், ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ரிவிஷன் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ மற்ற சப்ஜெக்ட் வந்து ஒரு 2 டைம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ஸோ 3 or 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஹை ப்ரியாரிட்டி. தென் மீடியம் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மீடியம் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்தியாவின் புவியியல், ஏன்னா இது எல்லாமே வந்து ஏன் மீடியம் லெவல்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின், அதாவது வந்து உங்களுக்கு படிக்கிற பேராகிராஃப் பேசேஜஸ், நம்பர் ஆஃப் பேஜஸ் பக்கங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸாக பார்க்கும்போது ஸோ பக்கங்கள் கம்மியாக தான் இருக்கும். அதே டயத்தில் வந்து ஸோ ஆவரேஜாக வந்து 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்தியாவின் புவியியல், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எதுவும் யூஸ் ஆகும். ஸோ யூனிட் 8ல் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தென் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ தென் யூனிட் 2 வந்து அதாவது நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்ன லெவலில் கொடுத்துருக்கோம், மீடியம் லெவலில் கொடுத்துருக்கேன். ஸோ மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி மீன்ஸ் என்ன, நீங்கள் வந்து ஒரு
2 டைம்ஸ் வந்து படித்தா போதும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதே இது வந்து லோ லெவல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்த லோ லெவல் அப்படின்ட்டு சொல்லும்போது ஸோ இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ ஒரு டைம் வந்து படித்தா போதும். ஏன்னா இதுலேயும் வந்து ஆவரேஜாக வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒரு 6 to 7 தான். ஸோ இதுலேயும் வந்து அதே தான் 6 to 7 தான். ஸோ ஓரளவுக்கு இந்த 15 கொஸ்டினுக்காக நம்ம இதில் இந்திய வரலாறுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஏன்ஷியன்ட், அதாவது பழங்கால இந்தியா, ஏன்ஷியன்ட் அதே இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், ஸோ அதுக்கடுத்து வந்து டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், ஸோ நிறைய பேர் வந்து ஞாபகம் வைக்கணும், நிறைய டீட்டெயில்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படின்றப்ப வந்து ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அதிகமான பக்கங்கள் வந்து இருக்கும், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். எத்தனை மார்க்குக்காக? ஸோ அந்த 6 to 7 மார்க் வாங்குறதுக்காக, கொஸ்டினுக்காக நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ அப்படின்றப்ப வந்து நம்ம இதை படிக்கிறத வந்து குறைச்சிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஒரு டைம் படித்தா போதும். அதே மாதிரி தான் பொது அறிவியலுக்கும். ஸோ 5 கொஸ்டின்ஸ் ஆர் 6 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றக்காக நம்ம ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல்லாக வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றத வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஸோ குறைவாக இருக்கிறத படித்து அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதிகமாக படித்து குறைவான மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதை காட்டிலும் ஸோ குறைவாக இருக்கிறத படித்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ கம்பேரேட்டிவ்லி உங்களுக்கு இந்த 10 யூனிட் எடுக்கும்போது ஜிஎஸ்சில் ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பெரிய சிலபஸ்னால் சிலபஸில் வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கலாம் ஹெட்டிங், பட் உள்ளே நீங்கள் படிக்கிற டேட்டாக்கள் வந்து எதில் அதிகம் அப்படின்னா இந்த 2 பாடங்கள்லேயும் அதிகம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் 1 டைம் ரீடு அப்படின்றது வந்து போதும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து அப்போ ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஸோ லோ லெவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைம் வந்து படித்தீங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி மீடியம் லெவல் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இதை காட்டிலும் இன்னொரு டைம் வந்து படிக்கிறது நல்லது, அப்போ 2 டைம்ஸ். ஸோ அதே மாதிரி ஹை லெவல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஸோ 3 டைம்ஸ் படிக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா. சப்போஸ் இந்த லோ லெவல் சரியாக படிக்க முடியலைனாலும் ஸோ இந்த 2 இதையும் வந்து நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஸோ நீங்கள் கம்பல்சரி படித்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ அரௌண்ட் வந்து 160+ மேலே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 யூனிட் படிக்காமல் சப்போஸ் ஒரு ஜென்ரலாக சொல்லும்போது இந்த 2 யூனிட் படிக்கலாம், ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றப்ப இது 2 மட்டும் படிக்கலாம், மற்ற டாபிக் எல்லாமே கிளியராக படிச்சிருக்கோம், இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் படிக்கலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வருது, 185. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் இப்படி பார்க்க வேணாம், ஜஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் இந்த டயத்தில். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா எந்தெந்த டாபிக், எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த டாப்பிக்கு ஹை லெவல் ப்ரியாரிட்டி, மீடியம் லெவல், லோ லெவல் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டிக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹை லெவல் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஸோ இந்த டாபிக் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த டாபிக் படித்தாலே ஆல்மோஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து பாலிட்டியில் கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா. இந்த இந்திய அரசியலமைப்பு பாடத்தை ஓரளவுக்கு வந்து பேசிக்காக கவர் பண்ண மாதிரி தான் இந்த டாபிக். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். ஸோ அதே மாதிரி வந்து அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இந்த 3ஐயும் கம்பைன் பண்ணி கம்பல்சரி கொஸ்டினுக்கும் கொஸ்டின் இல்லாதது எந்த இதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஸோ பஞ்சாயத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. இந்த டைம் குரூப் 4ல் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி கூட்டாட்சியின் அடிப்படைத்தன்மைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டாப்பிக்கில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின் வரக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பொது வாழ்வில் ஊழல் இதுவாக இருக்கட்டும், ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து ஹை லெவல் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய டாபிக். ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மற்ற டாபிக் வந்து கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ குடியுரிமை அப்படின்னு சொல்லும்போது லோ லெவல் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஸோ இந்த இதை பொறுத்தளவுக்கு வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது கிடையாது, கேட்டிருக்காங்க, பட் நிறைய கொஸ்டினில் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது, குறைவு தான். ஸோ இருந்தாலும் சப்போஸ் கேட்டாலுமே ஸோ இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதிகபட்சமாக வந்து ஒரு 10 பாயிண்ட்.
ஸோ ஆர்டிகிள் என்ன, இந்த குடியுரிமை சட்டம் என்ன, குடியுரிமை திருத்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, ஸோ குடியுரிமை எப்படி பெறலாம், குடியுரிமை எப்படி நீக்கலாம், ஸோ அப்போ மாதிரி வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஆனால் இந்த மற்ற டாபிக் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஹை லெவல் ப்ரியாரிட்டி கண்டிப்பாக வந்து 3 to 4 டைம்ஸ்னாச்சும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே தென் ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து நான் எந்த டாப்பிக்குமே ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே ஹை லெவல் ப்ரியாரிட்டி, எல்லா டாப்பிக்குமே ஹை லெவல். ஸோ அதே தான். ஸோ இந்த இதை பொறுத்த திருக்குறள் அப்படின்றத பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறளில் கேட்டுறாங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ 8 to 10 கொஸ்டின்ஸ் வந்து திருக்குறளில் கேட்டுறாங்க. ஸோ விடுதலை போராட்டம், ஸோ இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதில் வந்துடும், ஸோ ஐஎன்எம்லேயும் நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஹை லெவல் ப்ரியாரிட்டி டாபிக். பட் ஏன் சார், என்ன சார் தமிழ் சமுதாய வரலாறு அண்டு தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்காலம் முதல் இக்காலம் வரையில் தமிழ் இலக்கிய வரலாறு, இதை வந்து ஒரு மீடியம் லெவலில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் தமிழ் நல்லா படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இந்த டாப்பிக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப மெனக்கெடுத்து படிக்க வேணாம். ஒரு லோ இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம், ஒரு லோ ப்ரியாரிட்டியே கொடுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு மீடியம் லெவலில் கொடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த டாபிக் எல்லாமே எதில் கவர் ஆகிடும், பொது தமிழில் வந்து கவர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? பட் மற்ற டாபிக் வந்து நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும், ஸோ மல்டிபிள் டைம்ஸ் படிக்க வேண்டும். ஓகே தென் நெக்ஸ்ட் ஸோ இந்தியாவின் புவியியல். ஸோ இந்தியாவின் புவியியலை பொறுத்தளவுக்கு வந்து சமூக புவியியல் அப்படின்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதே மாதிரி இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் ஹை ப்ரியாரிட்டி. ஓகே, ஸோ நீர் வளங்கள், ஆறுகள், இந்திய ஆறுகள் சம்பந்தமாக ஹை ப்ரியாரிட்டி. ஸோ இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டைம் படித்தாலே போதும், ஏன்னா சிங்கிள் ரீடே போதும் தான். ஓகே, ஸோ ரொம்ப இதெல்லாம் கிடையாது. ஸோ மற்றதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி. ஓகே தென் இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரத்துக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹை ப்ரியாரிட்டி. ஸோ அதே மாதிரி வந்து வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 7 கொஸ்டின் வருது அப்படின்னா 7 கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்லேருந்தே வந்துடும். ஓகேங்களா? ஸோ 5ஆண்டு திட்டமாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ அதே டைத்தில் 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஸோ நிறைய வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்தில் கேட்டாங்க, பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அதிகமாக வந்து கேட்குறது கிடையாது. சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மீடியம் லெவல் தான். இதுக்கு லோ லெவல் ப்ரியாரிட்டிலாம் நான் கொடுக்கவே கிடையாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் படிக்கணும், எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் ஆனால் அதை எத்தனை டைம் படிக்கிறோம் அப்படின்றது தான் இது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். தென் இந்திய தேசிய இயக்கம். ஸோ இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ எல்லாமே வந்து ஹை ப்ரியாரிட்டி தான். ஸோ ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள், இது அப்படியே யூனிட் 8லேயும் கவர் ஆகிடும். அதனால் வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுவுமே வந்து யூனிட் 8ல் வந்து கவர் ஆகும், யூனிட் 9லேயும் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் ப்ரீவியஸாக நிறைய கேட்டாங்க. ஓகே, ஸோ பட்டு இப்போ வந்து அதிகமாக வந்து கேட்குறது கிடையாது. ஸோ அது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, அதாவது 1885 அப்புறம் 1947 வரைக்கும் ஃபுல்லாக அந்த காங்கிரஸ்குள்ளே எப்படி ஆரம்பித்ததுலேருந்து ஸோ சுதந்திரம் வாங்குற வரைக்கும் என்னென்னவோ அது ஃபுல்லாகவே வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டியாக வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இந்த தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் பொறுத்தளவுக்கு ஸோ எல்லாமே ஹை லெவல் தான். ஸோ பிகாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு. ஸோ மனிதவள மேம்பாடு அப்படின்னு சொல்லும்போது ஹெச்டிஆர் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, சமூக மறுமலர்ச்சி இயக்கங்கள், ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் எதுலேயும் படிப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம், யூனிட் 8லேயும் வந்து நம்ம பார்ப்போம். தென் வந்து தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாப்பிக்லையும் இந்த பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி திட்டங்களும் கண்டிப்பாக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ இது வந்து நீங்கள்
தமிழக புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி, அவற்றின் தாக்கங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் மீடியம் லெவலில் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் லோ லெவலில் கூட வச்சுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு வந்து ஸோ ரொம்ப பெரியது. ஓகேங்களா, தமிழ்நாடு புவியியலை வந்து எப்படி வந்து இந்தியா புவியியல் பார்க்குறோமோ அதனுடைய நிலமைப்பு எப்படி, அதே மாதிரி வந்து ஆறுகள், அதனுடைய என்ன சொல்கிறது, மனித புவியியல் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டகரியில் பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் தமிழக புவியியலுக்கும் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதிலேருந்து ஒரு கொஸ்டின் தான் வரும். ஸோ அதுக்காண்டி கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எத்தனை பக்கம் படிக்கிற மாதிரி இருக்கும், 100+ அதிகமாக பேஜஸ். அதாவது ஸ்கூல் புக்கை பொறுத்தளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும், பட் ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ 100+ பேஜஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தென் அதனால் வந்து நீங்கள் இதை லோ ப்ரியாரிட்டிலேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பல்வேறு துறைகளில் தமிழகம் நிலத்தியுள்ள சாதனைகள், தமிழகத்தில் மின்னாளுகை. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஓகேங்களா, ஸோ தென் வந்து இது எல்லாமே நீங்கள் படிக்கிறது வந்து என்ன பண்ணால் இந்த ரிப்போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். என்ன அப்படின்னா, ஸோ ஆண்டறிக்கை அல்லது கொள்கை விளக்க குறிப்பு, கவர்மெண்ட்டோட கொள்கை விளக்க குறிப்பு அப்படின்றது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஜஸ்ட்டு கோத்ரோ பண்ணிங்கனாலே போதுமானது. ஒரு 1 டைம் 2 டைம் வந்து ஜஸ்ட்டு வந்து சும்மா ரிவைஸ் மட்டும் பாருங்கள். அதுவே வந்து இந்த டாபிக், இந்த தமிழகத்தின் மின்னாளுகை, தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள், ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ தென் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ அதே தான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா இதில் வந்து சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. டெல்லி சுல்தான்களை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப பெரிய இது. ஓகேங்களா, ஏன்னா வந்து அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்காக நம்ம அவ்வளோ தூரம் நம்ம படிக்க வேணாம். ஓகேங்களா, ஸோ அதனால் டெல்லி சுல்தான்களுக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு மீடியம் ப்ரியாரிட்டியே கொடுங்க. தென் விஜயநகர பாமினி, ஸோ இதெல்லாம் வந்து ஹை ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஸோ இந்திய பண்பாட்டின் இயல்புகள், ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் ஹை ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ மற்றது கூட வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மீடியம் ப்ரியாரிட்டி ஆர் லோ ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. பட் கம்பல்சரி இந்த ரெட் கலரில் போட்டிருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் இதை படிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா 2 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அவாய்ட் பண்ணலாம். ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு. ஸோ அதாவது மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2 சப்ஜெக்டை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, லோவாகவே வச்சுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து சும்மா ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லை சப்போஸ் ஸ்கிப் கூட பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ரிமைனிங் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஒரு ஷியர் ஷாட் அடிக்கிற வழக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் இதையும், அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், சயின்ஸையும் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனால் மற்ற சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, தென் பொது அறிவியல். ஸோ பொது அறிவியலை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலும் கொஸ்டினில் வர்றது குரூப் 4 பொறுத்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். பட் ஆனால் குரூப் 2 பொறுத்தளவுக்கு நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, தனிமங்களும் சேர்மங்களும். உங்களுக்கு முன்னால் படிக்கிறதுக்கு டைம் இருக்குது கடைசி டயத்தில் அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம். பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிகள் இருந்தது, பரிணாமம், மரபியல், ஸோ தென் மனித நோய்கள். ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். சப்போஸ் படிக்கிறதுக்கே டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில், என்னால் வந்து ஒரு டைம் கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டைம் கிடைக்கல சார், மற்ற சப்ஜெக்ட் கவர் பண்ணுறதுக்கே சரியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸோ எந்த இது வந்து ரெட் கலரில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கம்பல்சரி ஒரு ரீடிங் நாச்சுரல் பண்ணிட்டு போகிறது ஸோ நல்லதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ திறனறிவு, பொது புத்தி கூர்மையை பொறுத்தளவுக்கு, மேக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கம்பல்சரி ஃபுல்லாகவே பார்க்கணும். ஓகேங்களா, ஃபுல்லாகவே வந்து பார்க்கணும், எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் என்னென்னா இந்த டாப்பிக்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது, அதிகமாக கேட்குறது, அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறது அப்படின்றது வந்து எது அப்படின்னா இந்த டாபிக் தான். தனிவட்டி கூட்டுவட்டி, தனிவட்டி கூட்டுவட்டிலாம் வந்து ஸோ 25 கொஸ்டின்ஸில் வந்து கிட்டத்தட்ட 6 to 8 கொஸ்டின்ஸ் வந்து எது வந்துடுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சதவீதம், மீச்சிமா, மீப்பேவா, ஸோ பரப்பு கொள்ளளவு இதுவுமே கேட்குறாங்க. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம். ஓகே, பட் இதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எந்த டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, பட் ப்ரியாரிட்டிஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதர் தான் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்க, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸோ அவ்வளோதான். அப்போ நான் சொல்கிறது மட்டும்
கேட்டுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ ரெட் கலரில் இருக்கிறது ஹை ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட், ஆரஞ்சு ஆர் எல்லோவில் இருக்கக்கூடியது மீடியம் லெவல், ஸோ அதே மாதிரி வந்து லோ லெவல், க்ரீன் வந்து லோ லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ ப்ரியாரிட்டி மீன்ஸ் நான் எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டாபிக், முக்கியமான சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை திரும்ப திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட், அதுதான் வந்து ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீடியம் லெவல் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இதை காட்டிலும் இதை கம்மியாக படித்தா போதும், ஆனால் படிக்கணும், எல்லா சப்ஜெக்டையும் படிக்கணும். லோ லெவலில் இருக்கக்கூடியதை ஒரு டைம் படிக்கிறீங்கன்னா, மீடியம் லெவலில் இருக்கக்கூடியது 2 டைம்ஸ் படிக்கணும், ஹை லெவலில் இருக்கிறத 3 டைம்ஸ் ஆர் n நம்பர் ஆஃப் டைம்ஸ், உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த இதை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே படிக்கணும். உங்களால் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு மட்டும் ஸோ இந்த 2 சப்ஜெக்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணலாம். பட் ஆனால் அதிகமான பாடங்களில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை ஸ்கிப் பண்ண முடியாது யாருனாலும். இந்த 2 சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு உரிய பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படி கிடையாத பட்சத்தில் பட் இருந்தாலும் அதில் என்ன டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கோ அதை மட்டும் படிக்கிறது நல்லது. ஸோ 100 டேஸ் இருக்குன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த 100 டேஸில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத ப்ரியாரிட்டைஸ் பண்ணி படிங்க. சும்மா வந்து இந்த டாபிக் நீங்கள் பொது அறிவியல் படிக்கிறேன், இல்லை இந்திய வரலாறு படிக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படி உட்காந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ டைம் கிடைக்காத பட்சத்தில் ரொம்ப கஷ்டம். எது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டோ அதை ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் முக்கியமான சப்ஜெக்ட், ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரியாரிட்டைஸ் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கடைசிலையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் என்ன இருக்கும், டைம் கிடைக்கும். ஓகே? ஸோ அதனால் வந்து ஸோ பொது அறிவு மற்றும் மேக்ஸ் இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், கம்பல்சரி. ஸோ இப்போ நீங்கள் படிக்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பு, தமிழ்நாட்டின் வரலாறு. ஸோ இந்த பாடங்களை வந்து நீங்கள் ரிப்பீட் மோடில் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த கான்செப்ட் வைஸாக சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அகாடமி நம்பர் 2 நம்பர் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணலாம், கேட்கலாம். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.